பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் வணக்கம். சக்தியும் நானும். நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் இது மாதிரி என்னால் வேல்மாறல் புத்தகம் சரியாக படிக்க முடியல, எனக்கு மனம் அலைப்பாயுது, தூக்கம் வருது, எனக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஓப்பனாக கேட்டுட்டாங்க. நிறைய பேர் கேட்காம இருப்பீங்க, உங்கள் மைண்டில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இது உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். சரி, முதல் விஷயம், கான்சன்ட்ரேஷன் இல்லை, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. உண்மையாகவே சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை எடுத்தால் அதுலேயே கான்சன்ட்ரேஷன் இருக்குமானா கிடையவே கிடையாது. யாருக்குமே அப்படி இருக்கவே இருக்காது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குமானா கிடையாது. என் மைண்டில் வேறு ஏதாவது விஷயம் போகும். அடுத்து என்ன செய்யணும், இது என்ன சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கும். எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தில் நம்மளோட மைண்டை வச்சு செய்யும் போது 10 நிமிஷம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் லெவல் செகண்ட்ஸில் தான் இருக்கும். அதனால் நம்ம இதை படிக்கும்போது நம்மளுக்கு எதுவாகுதே, கான்சன்ட்ரேஷன் இல்லையே, டிஸ்ட்ராக்ட் ஆகுதே அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. ஆனால் நம்ம கான்சன்ட்ரேஷனோட இதை படிக்கிறதுக்கு வழிகள் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு இப்போ படிக்க சொல்லணும், அவள் படித்தா தான் மார்க் எடுப்பா இல்லைங்களா? இப்போ படிக்க சொல்லணும் அவள் நல்லதுக்காக. அப்போ நம்ம 2 விஷயம் செய்வோம். ஒன்று, நீ படிக்கலைன்னா மார்க் எடுக்க முடியாது, நீ படித்தாதான் மார்க் எடுக்க முடியும்னு அவள் மைண்டில் திணிப்போம். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, ஐயோ நம்ம படிக்கலைன்னா மார்க் வராதவ படித்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் போவாள். இல்லை அப்படின்னா, இது படித்தா உனக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா, இதை படிக்கிறதுனால உனக்கு நிறைய மார்க் வரும் இல்லையா, அப்படி நல்லா படிக்கலாம், நல்ல மார்க் எடுக்கலாம், உனக்கு இந்த கிஃப்டெல்லாம் கிடைக்கும்னு ஆசை காமிப்போம். அப்போ ஆசைக்காக நம்ம படித்தா நல்ல மார்க் வரும், நம்மளுக்கு அப்பா இது வாங்கி கொடுப்பாங்க, அம்மா அது வாங்கி கொடுப்பான்னு அந்த ஆசையில் அவள் அந்த விஷயத்த செய்வாள். ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு தேவையானது 2 விஷயம். ஒன்று, நமக்கு ஒரு பயம் இருக்கணும், இது பண்ணலன்னா இது நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு. இன்னொன்று, இதை பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஓப்பனாக சொல்லணுன்னா, வேல்மாறல் புத்தகத்தை படித்தா எனக்கு இந்த விஷயம் கிடைக்கும், கண்டிப்பாக நம்ம படித்தாகணும், படித்தா இந்த விஷயம் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் படித்தாலும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும். ஐயோ இது நம்ம ஒழுங்காக படிக்கலைன்னா அப்பன் முருகன் கோச்சிக்க மாட்டாரா, நம்ம மேலே கோவப்படுவாரே அப்படின்னு பயம்புறுத்தியும் உங்கள் மைண்டை நீங்கள் பயம்புறுத்தியும் இதை செய்யலாம். ஸோ கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரதுக்கு இந்த 2 விஷயத்தில் எது வேணாலும் உங்களால் செய்ய முடியும். இன்னொன்று, எனக்கு தூக்கம் வருது, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் காலைல நீங்கள் எழுந்துக்கிறீங்க, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எழுப்புறீங்க உங்களை அப்படின்னா, அதுக்கு நான் சின்ன ஐடியா சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து கொஞ்சம் நேரமாக இது நான் சொல்கிறது விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உட்காந்து உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க, 4 மணிக்கு நான் எழுந்தணும், 4 மணிக்கு நான் எழுந்து நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வேல்மாறல் புத்தகம் படிக்கணும் அந்த மாதிரி உங்கள் மைண்டை நீங்கள் சொல்லிக் கொடுங்க உங்கள் மைண்டுக்கு. நான் காலைல எழுந்துக்கணும், ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கணும், ஜாலியாக நான் எழுந்து படிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு படுத்திங்கன்னா காலைல எழுந்துக்கும் போது கஷ்டப்பட்டு நீங்கள் எழுந்துக்கவே மாட்டீங்க. அலாம் அடித்த உடனே உங்களுக்கு நம்ம எழுந்துட்டோம், நம்ம குளிக்கணும், சீக்கிரம் குளிச்சுட்டு பூஜை பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இது போயிடுங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது நான் செய்கிறது, நான் அப்படி தான் செய்வேன். என்னென்னா, ஒன்றுமே இல்லை, அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிச்சுன்னா அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். கரெக்டாக நமக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும். ஈடுபாடு இருந்தால் தான் பிடிக்கும். ஈடுபாடு வரதுக்கும் பிடிக்கிறதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பொதுவாக இந்த வேல்மாறலாக இருக்கட்டும், எந்த மந்திரமாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை படிக்கும்போது என்னோடய மைண்டில் அதை நான் படமாக ஓட்டிப்பேன். எப்படி படமாக ஓட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், துதிக்கும் அடியோருக்கு ஒரு கெடுக்க நினைக்கினவர் குலத்தை அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். இப்படி நான் சொல்லும் போது அந்த லைன்னு என்னோடய மைண்டில் ஒரு படமாக நானே செஞ்சுப்பேன். துதிக்கும் அடியவருக்குன்னும் போது அடியவர் துதிக்கிற மாதிரி கும்பிடுற மாதிரி நான் நினச்சிப்பேன். அவங்களுக்கு யாரோ கஷ்டம் கொடுக்குறாங்க, அப்போ
அவங்கள வந்து யாரோ ஏதோ கஷ்டம் கொடுக்கறதுக்கு அடிக்கிறாங்களோ ஏதோ ஒன்று மாதிரி நான் கற்பனை பண்ணிப்பேன். அப்புறம் வந்து அந்த வேலானது மலையெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்து அவங்க முன்னாடி நின்று அந்த அரக்கர்களெல்லாம் விரட்டுற மாதிரி நான் வந்து கற்பனை பண்ணிப்பேன். அப்போ நான் படிக்கும்போது என் மைண்டில் இந்த விஷயம் போகும். இந்த விஷயம் போகும்போது எனக்கு அதில் ஆசை வரும், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ நான் அடுத்தது என்ன பலி கத்துது, அடுத்ததுன்னுட்டு என்னோட மைண்டு வந்து அவாவா இருக்கும். இது வந்து ஒரு நல்ல முறை. இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானாக வரும். அதுக்கு இன்னொரு விஷயம் தேவை, உங்களுக்கு இதுக்கு அர்த்தம் புரியணும். நீங்கள் படிக்கிறதுக்குரிய அர்த்தம் புரிஞ்சாதான் நீங்கள் அதை படமாக ஓட்ட முடியும். அதுக்காக தான் நான் வந்து ஷார்ட்ஸில் வேல்மாறல் மகாமந்திரத்தோட ஒவ்வொரு பதிவையும் விளக்கத்தோடு கொடுத்துட்ருக்கேன். இதை ஏன் விளக்கத்தோடு கொடுத்துட்ருக்கேன்னா, ஒரு விஷயத்த அர்த்தமே புரியாமல் விஷயத்தை நம்ம அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறதுங்கிறதும் அர்த்தம் புரியாமல் குருட்டு மனப்பாடம் செய்கிறதுங்கிறதும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா? அதனால் நம்ம புரிஞ்சு இதுதான் அர்த்தம், அப்பன் முருகன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படி நம்ம புரிஞ்சு படிக்கும்போது நமக்கு வந்து தானாகவே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து மைண்ட் வந்து டைவர்ட் ஆகவே ஆகாது, தூக்கம் வரவே வராது, நல்லபடியாக நம்மளால் படிக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன டவுட்டாக இருந்தாலும், இந்த மாதிரி விஷயத்தில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசலாம். இதை பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஓம் முருகா.